காரைக்குடியில் பாஜக நிர்வாகி கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 3 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்க கூறி புகார் கொடுத்தவரை திட்டமிட்டு தீர்த்து கட்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் நடந்தது என்ன? 12 மணிக்கு சாப்பாடு ஆட்டிருக்க, 1:30 மணிக்கு போட்றீங்க, 1:30 மணிக்கு போட்றீங்க. இதுக்கு தீர்வு கிடைக்காம பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது. கொலைகள் நடந்திருக்கு. இது மட்டும் கடைசி கொலையா இருக்கணும். பாஜக நிர்வாகிக்கு ஏற்கனவே கொலை மிரட்டல் உள்ளதாக கூறி புகாரளித்தும் போலீசார் அலட்சியம் காட்டியதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதை கண்டித்து உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அசாதாரண சூழல் நிலவியது. 3 மாதத்தில் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் பட்டப்பகலில் பொதுமக்கள் முன்னிலையில் இன்ஜினியரை கொடூரமாக கொலை செய்த கும்பல் கூண்டோடு சிக்குமா? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரியக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் 34 வயதான பழனியப்பன். கட்டட பொறியாளராக இவர் அரியக்குடி, இலுப்பக்குடி பகுதிகளில் வணிக வளாகங்கள் கட்டி அவற்றை வாடகைக்கு விட்டுள்ளார். திங்கட்கிழமை மாலை பொன்னகரில் தான் கட்டி வந்த கட்டடத்தை மேற்பார்வையிட வந்தார். அப்போது அப்பகுதிக்கு 2 சக்கர வாகனத்தில் 5 பேர் கொண்ட கும்பல் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வந்துள்ளது. திமுதிமுவென வந்திறங்கிய கும்பல் பழனியப்பனை சுத்து போட்டு சரமாரியாக வெட்டி தாக்கியது. இதில் நிலை குலைந்த பழனியப்பன் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். அதைக் கண்டு அங்கிருந்த தொழிலாளர்கள் ஓடி வந்ததும் கொலையாளிகள் தாங்கள் வந்த 2 சக்கர வாகனங்களில் ஏறி தப்பிச் சென்றனர். படுகாயமடைந்த பழனியப்பன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். சம்பவம் குறித்து அழகப்பாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் முன் விரோதத்தால் கொலை நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. கொலையாளிகளை பிடிக்க ஏஎஸ்பி ஆஷிஷ் புனியா தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே காரைக்குடி சூரக்குடி சாலையில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை முன்பு குவிந்த பழனியப்பனின் உறவினர்கள், சமுதாய அமைப்பினர் மற்றும் பாஜகவினருடன் சேர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொலையாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என்றும் அதுவரை உடலை வாங்க மாட்டோம் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். மறியலில் ஈடுபட்டவர்களுடன் ஏஎஸ்பி ஆஷிஷ் புனியா பேச்சுவார்த்தை நடத்தினார். கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கண்டிப்பாக கைது செய்வோம் என அவர் உறுதியளித்தார். மேலும் 3 பேரை பிடித்து விசாரணை செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இதை ஏற்க மறுத்த உறவினர்கள் தாங்கள் புகாரில் கூறியிருக்கும் அனைவரையும் கைது செய்து விசாரிக்க வேண்டும், அப்பொழுதுதான் உடற்கூராய்வு செய்ய ஒத்துழைப்போம் என கூறி சாலை மறியல் போராட்டத்தை தொடர்ந்தனர். இதனிடையே போலீஸ் விசாரணையில் கொலைக்கான சில காரணங்கள் தெரிய வந்துள்ளன. கொல்லப்பட்ட பழனியப்பனின் தாய் அமுதாவுக்கும் அவருக்கு சொந்தமாக வணிக வளாகத்தில் ஃபைனான்ஸ் நிறுவனம் நடத்தி வந்த சாந்தகுமார் என்பவருக்கும் இடையே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் போலி ஆவணங்கள் தயாரித்து பணம் பறிக்க முயன்றதாக கூறி சாந்தகுமாரை போலீசார் கைது செய்தனர். இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் சாந்தகுமார் கூலிப்படையை வைத்து பழனியப்பனை கொலை செய்திருக்கலாம் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் காரைக்குடி அருகே உள்ள ஊஞ்சனையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து காவல்துறையினர் உதவியுடன் பழனியப்பன் அகற்றியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பழனியப்பன் மீதும் இடத்தை ஆக்கிரமித்தவர்கள் கடும் கோபத்தில் இருந்ததாக தெரிகிறது. எனவே அவர்கள் மூலம் பழனியப்பன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. புகார்களின் அடிப்படையில் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்ட பழனியப்பன் தனது உடன் பிறந்த 2 தங்கைகளை கரை சேர்ப்பதற்காக 34 வயதாகியும் திருமணம் செய்யாமல் இருந்துள்ளார். இந்த சூழ்நிலையில் அவருக்கு நிச்சயதார்த்தம் முடிந்து 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் திருமணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டுள்ளது. திருமணத்திற்கு 3 மாதங்களே உள்ள நிலையில் முன் விரோதம் காரணமாக பட்டப்பகலில் பாஜக நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரியக்குடி பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.